பேர் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க, நாங்கள் பால்கோணம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிடுவோம். எங்களை தடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க, எங்களை பாதுகாப்பு தர போலீஸ் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி இல்லை, நாங்கள் எப்படி சட்டம் எப்படி நாங்கள் பாதுகாப்பு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு முழு பாதுகாப்பு தரும் சார். அவங்க வாய் வார்த்தையை கேட்பாங்க சார், வாய் வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எங்கள் யார் பாதுகாப்பு தருது? எங்களுக்கு என்ன ஒரு இது சொல்ல முடியாது. நாங்களும் இல்லை சார், இல்லை சார். வடநாடுங்கிறது பல காலமாகவே கலவர சூழ்நிலை இருக்குது. இங்கே ஏற்கனவே இந்திரா காந்தி இருந்தப்போ ஷூட்டிங் ஆர்டர் இன்னமும் இருக்குது. இருந்துமே எங்களுக்கு என்ன ஷூட்டிங் ஆர்டர் என்ன ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கோம், கொடுக்கல. எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் எதுவுமே தரல. இதே போலீஸ் தான் அவங்க வந்து ஏறி வந்து அடிச்சா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு எரிச்சா எங்களுக்கு என்னமா ஏமாத்தறான். இதே போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சா இதே போலீஸ் தான் அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டான். அவங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நேரம் இருக்குல்ல. ஏவி இறந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சாங்க, நாங்கள் தான் அடைக்க கொடுத்தோம் போலீஸ் எல்லாருக்குமே. இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போலீஸால முடியல. எங்களுக்கு ஒரு உங்களுக்கே பாதுகாம எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? சட்டத்திலேருந்து எங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. இப்போ ஸ்டாலின் சார் சொல்றாரு, நீங்க பேசுறீங்க இல்லை, எங்க அண்ணன் திருத்துமாரும் உங்க கூட கூட்டணி இருக்காரு, எல்லா பாதுகாப்பும் இருக்குன்னு. ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையே. ஒவ்வொரு முறையும் பழைய இன மக்களும் பல்லரின மக்களும் அதுக்கு கீழே கீழ்ஜாதியினர் மேல்ஜாதியினால அடிச்சு உதச்சி குடும்பப்படுத்தப்படுகிறாங்க. மனசாட்சி கொண்டு வரல சார், நடக்குது பப்ளிசிட்டியா நான் கொண்டு வரல. இது வரைக்கும் நாங்கள் ஏதோ சரிச்சுக்கிட்டு போயிடும். இல்லை எல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மாவட்டத்தில் எங்களுக்கு பிரச்சனை. இங்கே வந்து நாங்கள் வந்து சமூக நீதியை காப்பாற்ற நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி யாருமே பெற மாட்டாங்க. பேர் போட்டால் தான் இருக்குது. இன்னொரு வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. பேச விடுங்க. நாங்கள் ஒரு கட் அவுட்டோ ஒரு நிகழ்ச்சி கல்யாணமோ திருமணம் போட்டால் போட்டோ எங்கே போட்டால் போட்டோ இல்லை வேறு யாரும் போட்டோ ஐஸ்வர பண்டிகை போட்டால் போட்டோ கட் அவுட்டை வடநாட்டில் பிரச்சனை நடக்குது. வடநாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வாங்க, யாருமே கட் அவுட்டை காவல்துறையில ஒரு ஆர்டர் போடுங்க, ஜியோ பாஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தானே நடக்குது. நாங்களும் 12 காலமா கட்டோட கிழிச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடிமேல அடி வந்துட்டே இருக்கு, எதுவுமே எங்களுக்கு நிறைவேறல. எல்லா பிரச்சனையும் அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு இவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு. சட்டத்தில் எதுவுமே எங்களுக்கு சாதகமாக இல்லை. பொதுநிதி வந்து கட்டோட்டு யாருமே வைக்கக்கூடாது சார். எங்க கட்டோட்டை கிழிக்கிறாங்க சார், அவங்க கட்டோட்டு இருக்கு சார். இல்லை எங்க கட்டோட்டை கிழிக்கிறாங்க வந்து யாரும் வைக்கக்கூடாது. நீதி தான் எல்லாரும் வைக்கிறோம். ஹைகோர்ட் இல்லை, நாங்கள் அதுதான் சார் சொல்றோம். அது வந்து இது வரைக்கும் நம்ம யாரும் கண்டுக்கிறது சிஎம் செல்ல கூட பெட்டிஷன் போட்டிருக்கேன். நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 பேர் சாமி அடிப்போம். நம்ம 3 குலதெய்வ கோயில் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க கோயில், எங்கள் ஒரு கோயில், மற்ற 2 கோயில் 2 கோயில். எங்கள் கோயிலில் தான் பிரச்சனை. மற்ற கையில் உள்ளவங்க இங்கே கோயிலுக்கு போவாங்க. இங்கேருந்து ஒரு 10 பேர் சாமி ஆடி பல்லாக்கு சாமி ஆடி பவாலுக்கு சாமி சொல்லிட்டு துணியை கட்டிட்டு போவாங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. பறையனை யார் வரக்கூடாது சொல்லி அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க உள்ளே வந்துருக்காங்க. இவங்க அதான் சார் சட்டத்தில் என்ன எப்படி மாற்ற முடியுமோ அதை எங்கள் சைடு அஜென்சா திருப்பி நாங்கள் போய் கலவரம் பண்ணோம், நாங்கள் போய் வம்புழுத்தோம், இவங்களால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் நாளைக்கு கோயில் அது நீங்கள் ஒரு கோரிக்கை நாளைக்கு பூட்டிடுங்க. காலையில் பெட்டிஷன் கொடுத்துருவோம் சார். நாங்களும் கலெக்டர் பண்ணோம், ஆடியோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன லெட்டரும் செய்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்கள் நாளைக்கு திருவிழா பண்ண திரும்ப இப்போ தான் உள்ள போகும். நீங்கள் இப்போ என்ன வேணாலும் போடலாம். சட்டத்தில் எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் அவசர கூட்டம் போடணும். இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. இப்போ அவங்க எங்களை வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று வந்து எங்கள் சமுதாய மக்கள் எல்லாரும் கூட்டிட்டு நான் அந்த கோயிலுக்கு போனோன்னா இப்போ அது ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் புரியுது. இப்போ இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போனாலே தான் எங்களுக்கு வெட்டுறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உங்களுடைய ஏன்னா நீங்க துக்கத்துல இருக்கீங்க, அதுவும் புரியுது. கோயில் பிரச்சனை மட்டும்தான் வளர்ந்தாரு. நீங்க நேரில் இருக்காதீங்க அப்படின்னு தான் அதனை கோர்ட்ல தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை. இப்போ நீதிமன்றத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.